அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சாய் பெட்ஸ் கார்த்தி பேசுகிறேங்க. இந்த வாரம் சேலம் மணியனூர் செவ்வாய் சந்தையில் என்னென்ன செல்லப்பிராணிகள் வந்திருக்கு, அதை வியாபாரிகள் என்னென்ன விலையை வச்சுருக்காங்க அப்படின்னுங்கிறது நம்ம இந்த சேனல் மூலிமா தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம சேனலை வாட்ச் பண்ணலாம் வாங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. நம்ம சேலம் செவ்வாய் சந்தையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆடுலேருந்து ஆரம்பிக்குங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஆட்டுச்சந்தை. இது பார்த்திங்கன்னா இங்கே மேக்ஸிமம் எல்லா ஆடுமே வரும். ரொம்ப சீப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக எல்லா ஊர்லேயும் என்ன கிடைக்குதோ அந்த மாதிரி தான் இங்கேயும் கிடைக்கும். நான் நார்மலாக பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். பட் இங்கே அதிகமாகலாம் ஆடுகள் வராது, மீடியமாக வரும். இங்கே பக்கத்தில் இருக்கிற நம்ம சேலம் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இங்கே வாங்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு இது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். மற்றபடி இந்த ஆட்டுக்காக ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் இங்கே வரவே தேவையில்லை. ஏன்னா இந்த பக்கம் சைடு பார்த்திங்கன்னா மேச்சேரி, அந்த பக்கம் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய கிடைக்கும். ஸோ வேறு ஊர்லேருந்து வரவங்களாம் அங்கேயே பார்த்து கூட வாங்கிடுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கடைக்காரங்க, அப்புறம் இங்கே லோக்கலில் பார்த்திங்கன்னா ஏதாவது விருந்து அந்த மாதிரிலாம் வருதுன்னா இங்கே செவ்வாய் சந்தையில் பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி சேவல் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் அதிகமாக வரும். இந்த சேவலோட விலை பாருங்கள், 2000 சொல்கிறாரு. சேவல் நல்லா தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 மாதம் ஆகுதுன்னு அப்படின்னாரு. ஸோ இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா கோழிகள், புறாக்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கோழி குஞ்சு பாருங்கள், கிளிமூ குஞ்சுங்க. இது ஒரு பீஸ் 800 சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், ஒரு வியாபாரி பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா மீன் தொட்டி, அதே மாதிரி பேர்ட்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. மீன் தொட்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேட்லேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. 200 கொடுக்குறாரு. அதே மாதிரி கூண்டு பார்த்திங்கன்னா இது எல்லாம் இம்போர்ட்டட் கூண்டு. இது பார்த்திங்கன்னா 600 சொல்கிறாரு. சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்குன்னாரு. 600 1200 வரைக்கும் வச்சுருக்காரு. இது பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸுங்க. இதனோட விலை பார்த்திங்கன்னா 2500 சொல்கிறாரு ஜோடி. ரிங் ஐட்டம்ஸ் இது, ஆனால் பக்கா ப்ரீடிங் பேர். இது நல்ல அடல்ட் பேர். இது கலரும் நல்லா இருக்குது. பேர்டு பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு குருவி வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அது குருவி நல்ல ஆரோக்கியமாக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்து வாங்கணும். ஏன்னா சந்தையில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான இதுவும் நம்மளுக்கு வரும். ஸோ அதனால் நம்ம பார்த்து வாங்கணும். இது பார்த்திங்கன்னா ஸ்மால் கண்ணூர்ஸு. ஒன்று பார்த்திங்கன்னா மெரூன் டைல் வச்சுருக்காரு. இன்னொன்று பார்த்திங்கன்னா பைனாப்பிள் கண்ணூர். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா விதமான பெட்ஸுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த செவ்வாய் சந்தையில் நம்மளுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இந்த மீனெல்லாம் பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. சென்னை மார்க்கெட்டில் குளத்தூரில் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு தம்பி இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறாப்புல. ஒரு பேக்கெட் 100 ரூபா. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஜோடி 4 ஜோடி மௌலி ஃபிஷ்ஷஸ் இருக்கும். இல்லைனா கோல்டு ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஜோடி அந்த மாதிரி இருக்கும். சின்ன பசங்களுக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், அதுக்கு தேவையான தீனி பேக்கெட்டு, செடி, பிளாஸ்டிக் செடி, இது மாதிரி எல்லாமே விற்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் இல்லைனாலும் கொஞ்சம் சின்ன பசங்க எல்லாமே வாங்குற மாதிரி ரேட்டில் தான் எல்லாமே இருக்குது. இந்த பவுல் செட்டு அப்படியே பார்த்திங்கன்னா 200 500 வரைக்கும் இந்த தம்பி வச்சுருக்காப்புல. சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வச்சுருக்காரு. இது பாருங்கள், இந்த புறா பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக பேக் பண்ணி எவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காருன்ட்டு. இந்த புறா இந்த மாதிரி பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா பழைய ஆளுங்க மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஏன்னா புறா பறக்காமல் இருக்கிறதுக்கு, அதே மாதிரி அடிப்படாது, பக்கா சேஃப்டியாகவும் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளையர் புறா. இதெல்லாமே ஜோடி 1400 சொல்கிறாரு. தவடாலுன்னு சொல்லுவோம் நம்ம. கண்ணு பார்த்திங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும். இந்த புறா பாருங்கள் எப்படி நீட்டாக பேக் பண்ணியிருக்காரு. புறாக்கும் நல்லா சேஃப்டி, அடிப்படாது. அதே மாதிரி எடுத்து பார்க்குறவங்களும் பார்த்திங்கன்னா நீட்டாக எடுத்து பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ரேசிங் ஹோமர்ஸ் எல்லாமே இருக்குது. வித்தவுட் ரிங்கு தான் எல்லாமே பார்த்திங்கன்னா. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா 500 800 வரைக்கும் சொல்கிறாரு. பட் இதில் பார்த்திங்கன்னா நல்ல புறா எல்லாமே கூட இருக்குது, மிக்ஸ் ஆகிருக்குது. நம்ம பார்த்து வாங்கலாம். பட் ஆனால் ரிங்கு கிடையாது. ரிங்கு இருந்துச்சுன்னா அது வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும். ரிங்கு இல்லைனாலும் பார்த்திங்கன்னா புறா பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா சைஸாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாதா புறாவோட குஞ்சுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 250 ரூபா ஒரு ஜோடி. இது சின்ன பசங்க வளர்த்துறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இது பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம எடுத்து அதிக விலை போட்டு வாங்கி
கரெக்டாக அவங்களால பண்ண முடியாது. அதனால் இந்த ஸ்டேஜ்லேருந்து கொடுத்தாங்கன்னா தீனி கொடுத்து ஒரு வாரத்துக்கு மூக்கல்ல அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா பறக்கிற மாதிரி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மகிட்ட ஈஸியாக நின்றுடும் இந்த புறாலாம் வந்து பார்த்திங்கன்னா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குஞ்சு புறாங்க தான். இதெல்லாம் நம்ம ஈஸியாக பழக்கப்படுத்திக்கலாம். இந்த புறாலாம் ஒன்றுமே பிரச்சனையே ஆகாது. இதெல்லாம் எல்லா புறாவுமே நல்லாயிருக்கு. பட் இந்த தடவை வந்து கலர்ஸ் கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா வாரம் எடுத்துகிட்டு வர்றாரு. எல்லா கலர்ஸுமே எடுத்துகிட்டு வருவார். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கலர் தான் வந்திருக்கு. பாருங்கள், இதுதான் வந்து சந்தை. யாராவது ஒருத்தர் பைக்கில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பக்கத்தில் ஃபுல்லாக ரவுண்டு கட்டிடுவாங்க. என்ன இருக்குது, நம்மளுக்கு எதாவது சீப்பாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் அவர் என்ன விலை சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அப்புறம் எல்லாம் வந்து போயிடுவாங்க. இதில் பாருங்கள், சிராஜி, ஷார்ட்டினு எல்லா புறாவும் கலந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லாம் சிங்கிளாக இருக்குது. வளர்த்துறவங்க பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ஏதாவது ஒன்று அடிபட்டுடுச்சு, இல்லை வந்து ஏதாவது ஒரு புறா மிஸ் ஆகிடுச்சு, இல்லை சிங்கிளாக இருக்கிற புறா அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சந்தையில் எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணிடுவாங்க. இது பாருங்கள், இது வாத்து வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் குஞ்சுங்க. இது ஜோடி வந்து 700 ரூபா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம கார்டன் செட்டப்ஸ்லாம் பண்ணோம்னா இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த முயல் குட்டி மூக்கு ஆட்டுறதே பாருங்கள், அது ஒரு ஸ்டைலாக இருக்குது. ரொம்ப அழகு. முயல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகானதுங்க. அது பியூர் ஒயிட்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இது கூட பாருங்கள், தலையில் நாமம் போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜோடி வந்து 500 ரூபா சொல்கிறாப்பிள்ளைங்க. முயல் வந்து இப்போ வந்து அதிகமாக வரலைங்க. அதாவது ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஜாஸ்தியாக வரும், ஒரு டைம் வரவே வராது. எப்பயுமே ரெகுலராக இருக்காது. இதில் பாருங்கள் எல்லா புறாவும் கலந்து போட்டிருக்காங்க. இங்கேயும் முயல் குட்டி இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் முயல், கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. ஜோடி வந்து 800 ரூபா சொல்கிறாங்க. முயல் வந்து நல்லா இருக்கு. ஆனால் வந்துட்டு முயலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து நிலகுண்டில் வந்து விடவே கூடாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அசிங்கம் பண்ணிச்சு அப்படின்னா அது காலெல்லாம் ஒட்டிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த முயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் வரும், நிறைய இன்ஃபெக்ஷன்லாம் வந்துடும். ஸோ அதனால் வந்து வெல்டு மெஸ் கேஜில் மட்டும்தான் நம்ம வந்து அந்த முயலெல்லாம் வளர்த்தணும். அப்போ தான் வந்து அதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இது பாருங்கள், சந்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரீட் தாங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கோழி, புறா எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புறா வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய புறாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சேலம் மார்க்கெட்டில் வந்து கிடைக்குங்க. ஸோ இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேறு ஊர்லேருந்துலாம் வந்து வாங்குவாங்க. மற்றபடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோழிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகலாம் வராது. ஒரு 50 கோழி வந்துச்சுனாலே ஒரு பெரிய விஷயமாக நம்ம சொல்லலாம். இதெல்லாம் பாருங்கள், கர்ணப்புறா இருக்குது. இதிலெல்லாம் ஃபுல்லாக ஜோடி 1400 ரூபா சொல்கிறாரு. சப்ஜா கலரு, கிரேசில் கலர் அந்த மாதிரிலாம் இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து நாட்டுப்புறா மட்டும் தான் எடுத்துகிட்டு வருவார், கர்ணப்புறா மட்டும் தான் எடுத்துகிட்டு வருவார். ஆனால் ரேட் அவர்கிட்ட கொஞ்சம் தாறுமாறாக தான் இருக்கும். நம்ம தான் பேசி வாங்கணும். தெரிஞ்சவங்க வாங்கினா ஒரு ரேட் போடுவாங்க. இது பாருங்கள், புறா வந்து எப்படி பார்த்து வாங்குறாங்கன்ட்டு. இன்னொரு வியாபாரி வந்து அதில் அந்த கோழி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. புறாவை வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கண்ணெல்லாம் பார்த்து வாங்கணும். அதே மாதிரி அது ஏதாவது சளி இருக்கா, நம்ம அந்த புறாவை ஒரு தடவை கையில் எடுத்து பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும் அது என்ன பிரச்சனை இருக்குன்ட்டு. சுக்கு அடிச்சிருக்கா என்னென்னங்கிறது நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த சேவல் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. கீரி கலரு, 5000 ரூபா சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது சேவல். இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபா சொல்கிறாரு. 2 சேவல் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த சேவல் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஏன் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கான்டாக்ட்ஸ் நம்பர் நம்ம போடுறதெல்லாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வருவாங்க. ஸோ வந்து நம்ம ஒரு நம்பர் போட்டுவிட்டு அதில் நிறைய மிஸ்யூஸ்லாம் ஆயிரும். ஸோ அதனால் வந்து நம்ம அந்த நம்பர் போடுறதில்ல. நீங்கள் நியர்பையாக இருந்தால் நீங்கள் நேர்லேயே வந்து பார்த்து வாங்கிட்டு போயிடலாம். ஒரு கடைக்காரங்க போடுறாங்க, இல்லை ரெகுலராக ஃபிக்ஸடாக ஒருத்தங்க போடுறாங்க அப்படின்னா நம்ம அவங்களோட நம்பர் வந்து உங்களுக்கு வாங்கி தரலாம். இல்லை நீங்கள் நம்மகிட்ட சொன்னீங்கனாலும் நம்ம யாருன்னு பார்த்துட்டு நம்ம உங்களுக்காக வந்து ரெஃபர் பண்ணி தரலாம். தெரியாதவங்களை நம்பி எப்போயுமே தயவுசெய்து வந்து அமௌண்ட் மட்டும் போட்டுறாதீங்க. ஏன்னா சந்தை வியாபாரங்கிறது அவங்களோட சூழ்நிலைமைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க. ஸோ அதை நம்பி கரெக்டாக அமௌண்ட்டு போட்டுறாதீங்க. எதுனாலும் பார்த்து அவங்க எத்தனை வருஷமாக பண்ணுறாங்க அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு போட்டு விடுங்க. இந்த ஸ்கேனர் நம்பிலாம் அமௌண்ட்டு போடாதீங்க. இந்த ஆஃப்ரிக்கன்ஸ்லாம் பாருங்கள், எல்லாமே பேராக வச்சுருக்காங்க. எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து பீச்சு, ஒன்று வந்து அடல்ட்டு போட்டிருக்காரு, இன்னொன்று வந்து பட்டா போட்டிருக்காரு. பேர் வந்து பார்த்திங்கன்னா 1300 ரூபா சொல்கிறாரு. பீச் ஃபேஸ் இதுதான் பேசிக் மாடலு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிங் ஐட்டம்ஸ். இது ரொம்ப நல்லா இருக்குது. அண்ணா பார்த்திங்கன்னா
பேர்டு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைக்காரரு. இவர் ஆனால் வாரம் ஆனால் வந்து இங்கே சந்தையில் வந்து எடுத்து கடை போடுவார். இவர் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுக்கு தேவையானது எல்லாமே வந்து இவர் விற்பார். காக்டெயிலாம் பாருங்கள் பேராக போட்டிருக்காரு. ஒயிட் சீரீஸ்னால் ஒரு பேரு, அதே மாதிரி லூட்டினோனா ஒரு பேரு, பியூர் ஒயிட்டுன்னா பாருங்கள் அது தனியாக ஒரு பேரு. அந்த மாதிரி பேராக போட்டிருப்பார். மேல் ஃபீமேல் பார்த்தே போட்டுருவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் இருக்கும். நம்ம ஹோல்சேலாக வாங்கும்போது பார்த்திங்கன்னா ரேட் வந்து மிக்சிங்கில் போடுவாங்க. இந்த மாதிரி பேராக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரேட் டிஃப்ரென்ஸாக வரும். ஸோ எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான் வரும். இங்கே பாருங்கள் பேர்ட்ஸுக்கு தேவையான ஃபீடர் எல்லாமே இங்கேயே கிடைக்கும். நம்ம போய் எங்கேயும் அலைய தேவையில்லை. இந்த மாதிரி ட்ரிங்கர் எல்லாமே இவரே வச்சுருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு போடுற தீவனங்கள் எல்லாமே கூட இவர்கிட்ட கிடைக்கும். பாருங்கள் கப்பில் வந்து எத்தனை விதமாக வச்சுருக்காரு பாருங்கள். அதே மாதிரி பேர்ட்ஸுக்கு போகிற ரிங்கு எல்லாமே இவர் வச்சுருக்காரு. இது பாருங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா தெனை, சூரியகாந்தி விதை, அப்புறம் அதுக்கு வந்து கால்சியம் போனு, கட்டில் ஃபிஷ் போனு, அப்புறம் மிக்சடு சீடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான வந்து இந்த ப்ரீடிங் பாக்ஸு, கேஜு. நீங்கள் ஒரு கூண்டு பேர்ட்ஸ் என்ன வாங்கினீங்கனாலும் இவர்கிட்ட ஒட்டுக்காக கூட வாங்கிக்கலாம். நீங்கள் இங்கே பாருங்கள் அதுக்கு தேவையான ப்ரீடிங் பாக்ஸ் எல்லாமே வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிடைக்கும். எல்லாமே வந்து நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம செக் பண்ணி வாங்கிக்கலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி புறா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பண்ணையாக வச்சுருந்தார். பட் மார்க்கெட் நிலவரம் வந்து ரொம்ப கம்மியானால எல்லாமே எடுத்துட்டார். சில புறாக்கள் மட்டும் தான் இருக்குது. இந்த சிங்கிளாக இருக்கிற புறாலாம் இப்போ பாருங்கள் இப்போ எடுத்துகிட்டு வந்து எல்லாம் சேல்ஸுக்கு சொல்லிகிட்டு இருக்காரு. ஃபேன்டைல் வந்து பார்த்திங்கன்னா 2 மேல் தான் வச்சுருக்காரு. 1300 சொன்னார். அப்புறம் பார்த்திங்கன்னா சிராஜ் ஒன்று வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாராவது கூண்டு காலி பண்ணும்போது பார்த்திங்கன்னா சில நல்ல புறாக்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். வாரம் ரெகுலராக கிடைக்குமான்னா அது நம்ம சொல்ல முடியாது. சந்தையில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வாரம் வந்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல புறா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் உடனே ஆசைப்பட்றாங்க அப்பா ரெகுலராக நம்மளுக்கு கிடைக்குமே அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. ஒரு வாரம் புறாக்கள் வரும், ஒரு வாரம் வந்து வராது. அந்த மாதிரி தான் எப்பயுமே மார்க்கெட் இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிமாண்டாக இருக்குது. சில வாரம் பார்த்திங்கன்னா ஃபேன்டைல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இது பாருங்கள் பியூட்டி ரோமர் குஞ்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட்லேயே வச்சுருக்காரு. பட்டாஜாதை இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. 1200 சொல்கிறாரு விலை வந்து பார்த்திங்கன்னா. பாருங்கள் இவரும் வந்து ஃபேன்டைல் வச்சுருக்காரு. ஸோ ஃபேன்டைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் நல்லதாக கிடைக்கும், ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீடே கிடைக்காது. ஒரு வாரம் பார்த்திங்கன்னா சுத்தமாக கிடைக்காது. அதே மாதிரி தான் எல்லா பெட்ஸுமே. சில டைம் முயல் கிடைக்கும், சில டைம் முயல் டிமாண்டாக இருக்கும். ரேட் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாமண்ணான்னு இருக்கும் ஒரு டைமு. இது பாருங்கள் இது கருங்கோழி, இது கடக்காநாத்துன்னு சொல்லுவோம். ஒருத்தர் வாங்கியிருக்காங்க போல இருக்குது. முயல்லாம் ஏதோ வாங்கியிருக்கார் போல இருக்குது. சாக்கில் போட்டு நீட்டாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க சேஃப்டியாக. இங்கே பாருங்கள் இந்த முயல் பாருங்கள் குட்டி போட்டிருக்கு. ஏதோ அவங்களுக்கு செலவு காசு வேணும்னாங்கிறனால வந்து எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க. குட்டியோடைய மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 குட்டி இருக்குங்க. அதில் 5 குட்டியோட ஒரு தாய் முயல் சேர்த்து 1400 சொல்கிறாரு. இது வந்து இந்த நல்ல ரேட்டு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 வாரம் நம்ம தீனி கரெக்டாக கொடுத்தோம்னா போதும். குட்டிங்களாம் நல்லா ரெடி ஆயிரும். குட்டிங்களே வந்து பார்த்திங்கன்னா ஜோடி நீ 400 அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. இந்த வாரம் பாருங்கள் இது கூட டாபர்மேன் குட்டிங்க கூட வந்திருக்கு. மேல் குட்டி வந்து இவர் வந்து 6000 சொல்கிறாரு. ஃபீமேல் குட்டி வந்து பார்த்திங்கன்னா 5000 சொல்கிறாரு. குட்டி வந்து நல்லா இருக்குது. அந்த பார்த்திங்கன்னா அந்த பேச்சஸ் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. மிஸ் மார்க்கிங்கில் எதுவுமே இல்லை குட்டியில், ரெண்டுமே நல்லா இருக்குது. இவர்கிட்ட மொத்தம் வந்து 4 குட்டி வச்சுருக்காரு. இந்த வாரம் தான் சந்தைக்கு எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாரு. மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இங்கே வியாபாரம் ஆகலை. கஸ்டமர் யாருன்னா கேட்டால் சொல்கிறேன்னு சொல்லிட்டோம். இது பாருங்கள் 2 வெடைக்கோழி இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. பியூர் ஒயிட்லேயே வச்சுருக்காங்க. ஆள் இல்லைன்னா நம்ம ரேட் கேட்டிருக்கலாம். வண்டியில் வந்து கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆள் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குஞ்சு புறாக்கள், இதெல்லாம் சாதா புறா குஞ்சுங்க அதெல்லாம் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா புறாக்களுக்கு கோழிகள் அது மாதிரி வந்து தீனி தண்ணி வைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்லேயே செய்கிறது. இது ஒரு இதோட விலை வந்து 100 ரூபா வருது. பாருங்கள் இந்த மாதிரி வந்து கோழிங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இது மாதிரி கட்டி வச்சுருவாங்க. நம்ம பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். நம்மளுக்கு எந்த கோழி நல்லா பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் பேசி நம்ம வாங்கலாம். இந்த சந்தையானது வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு 6 மணிக்கு ஒரு ஸ்டார்ட் ஆகிரும். இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வாரம் செவ்வாய்க்கிழமைனா 6 மணிக்கு வந்து இந்த சந்தை ஸ்டார்ட் ஆகும்.
6 மணிலேருந்து ஒரு 11 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ஸ் எல்லாமே வந்து வியாபாரம் முடிச்சிடுவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் வரைக்கும் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் வியாபாரம் ஆகிறதில்ல. 11 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். இந்த 2 சேவலும் நல்லாயிருக்கு. வாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்க உரிமையாளர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அதனால் ரேட் கேட்க முடியல நம்ம. பாருங்கள், இதில் ஒரு ஜோடி காக்டெயில் எடுத்துருந்துருக்காங்க. 2மே அடல்ட்டு தான். இது வந்து மேல், இது கிரே கலர் வந்து மேல். இது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேர்ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலு. 2மே அடல்ட்டு தான். பெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம யாருன்னா தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போய் வாங்குறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேல் ஃபீமேல் தெரியாமல், இல்லை வந்து அந்த பேர்டு எப்படி இருக்குன்னு நம்ம தெரியாமல் நம்ம வாங்கக்கூடாது. அப்புறம் நம்மகிட்ட வந்தவொடனே உடனே அடிபட்டு போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸை யாருன்னா கூட்டிகிட்டு போய் நல்ல ஆரோக்கியமாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்கள், இந்த கோழியெல்லாம் அவர் தூக்கி பார்க்குறாரு. கால்லாம் நல்லா இருக்கா, இல்லை சீக்கு எதை வந்திருக்கா, அந்த மாதிரிலாம் செக் பண்ணி வாங்குறாங்க. சந்தையில் பாருங்கள், இந்த பக்கம் 2 பக்கமும் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் கடை போட்டிருப்பாங்க. ஒரு சைடு ஃபுல்லாக கோழியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா புறா வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே புறா வந்து எல்லாம் கூண்டில் எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே சேலம் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வளர்த்துறவங்களே ஃபுல்லாக எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் வந்து நம்மளுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நாய்க்குட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து ரேட்டு கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. ஆண்குட்டி வந்து பார்த்திங்கன்னா 3500 ரூபா, பெண்குட்டி வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபா சொல்கிறாங்க. குட்டி எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக சூப்பராக இருக்குது. பால் மாதிரியே நல்லாவே இருக்குது. இதுவே வந்து கடையில் நம்ம வாங்கினோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஆண்குட்டியோட விலை வந்து 4500 ரூபா வரும். அதே மாதிரி ஃபீமேல் குட்டி எடுத்திங்கன்னா 3500 4000 ரூபா வரும். இவர் சொல்கிறதே கம்மியாக தான் சொல்கிறாரு. ஏன்னா இவங்க வளர்த்துறவங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இங்கே எடுத்து வந்து விற்கிறனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லாபம் வந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே வந்து ரேட் வச்சு விற்கிறாங்க. அந்த குட்டியுமே பாருங்கள் நல்லா ஹெல்த்தாக இருக்குது. அழுக்கெல்லாம் எதுவுமே இல்லை, நீட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் வந்து லவ் பேர்ட்ஸ் எல்லாமே டோட்டலாக எடுத்து வந்து வச்சுருக்காங்க. ஒரு ஜோடியோட விலை வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா சொல்கிறாங்க. இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குஞ்சிங் அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது. இதில் வந்து அடல்ட்டு பேரே வந்து எதுவுமே இல்லை, எல்லாமே குட்டியாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்குது. இந்த முயல் வந்து ப்ரீடிங் பேராக இருக்குது. நல்ல பெரிய முயலாகவே இருக்குது. இது உடனே குட்டி போடுற மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. சந்தையில் வந்து பாருங்கள், போக வந்து இந்த மாதிரி கூட்டம் வந்து ஃபுல்லாக இங்கே வரும். ஒரு சைடில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னொரு பக்கம் கோழி எல்லாமே இருக்கும். ஸோ இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சந்தைலாம் கிடையாது, ஓரளவுக்கு மீடியமான சந்தை தான். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா புறாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சந்தையில் வந்து ரொம்ப சீப்பாக நம்ம வாங்கலாம். அதே மாதிரி பழைய புறாலாம் நம்மளுக்கு வந்து இங்கே அதிகமாக கிடைக்கும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேலமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பந்தயம் ஓட்டுறதெல்லாம் அதிகமாக ஓட்டுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேசிங் ஹோமர்ஸு, இந்த கர்ணப்புறா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லதாக செக் பண்ணி நீட்டாக நம்ம வாங்கலாம். இதெல்லாம் பாருங்கள், லவ் பேர்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் எல்லாமே அடல்ட்டு எல்லாமே கலந்துருக்கு. அடல்ட்டு சிக்ஸு எல்லாமே கலந்துருக்கு. நீங்கள் லாட்டாக எடுத்திங்கன்னா கம்மியாக கொடுப்பாங்க. ஒரு பேர் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா 300 ரூபா 350 ரூபா 400 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதே லாட்டாக நீங்கள் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு விலை வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபாலேருந்தே கொடுப்பாங்க உங்களுக்கு. இது பாருங்கள், ப்ளூ க்ரீன் சிக் கண்ணூர். இது வந்து ப்ரீடிங் பேர் வந்து 5000 ரூபா சொல்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாண்டியா கண்ணூர் வந்து ஒரு ஆண் ஒன்று வச்சுருக்காரு. இது பேர் தான் ஜாண்டியா கண்ணூர். கழுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் வரும். இந்த மேல் மட்டும் வந்து 5000 ரூபா சொல்கிறாரு. பேர்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஒரு பேர்டு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது நல்லா ஆரோக்கியமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த ப்ளூ க்ரீன் சிக் கண்ணூர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இதுக்கு வந்து டிஎன்ஏ வந்து கஸ்டமர் மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து மேல் ஃபீமேல் பக்கா பேராக இருக்குது. 5000 ரூபா சொல்கிறார் இவர். டிஎன்ஏ இல்லாதனால நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சி நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். எல்லாமே வந்து விலை கொஞ்சம் எச்சா தான் சொல்லுவாங்க சந்தையில் பொறுத்த வரைக்கும். நம்மளுக்கு திறமை இருந்துச்சுன்னா நம்ம முடிஞ்சளவு ரொம்ப கம்மியாக பேசி நம்ம வாங்கலாம். இதில் பாருங்கள், கோழி படங்கு குஞ்சிலாம் இருக்குது. ஸோ சந்தையில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஃபிக்ஸட் ரேட்டு எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு அவங்களோட ரேட் சொல்லுவாங்க, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ரேட் கேட்க வேண்டியதான். சந்தையில் பார்த்திங்கன்னா கடைசி டைம் ஆக பார்த்திங்கன்னா ரேட் எல்லாமே கொஞ்சம் குறைச்சலாக கொடுத்துட்டு போயிடுவாங்க, வியாபாரமே இல்லை அப்படின்ட்டு. இதில் பாருங்கள், ஆஃப்ரிக்கன்ஸ் பாருங்கள், எல்லா கலருமே வந்திருக்கு. லூட்டினோ ஃபிஷரு, நார்மல் ஃபிஷரு, பீச்சு, இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்திருக்கு. எல்லாமே பேர் வந்து பார்த்திங்கன்னா 1300 ஸ்டார்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னார் இவர். 1300 2500 வரைக்கும் பேர் இருக்குது, எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. இதில் பாருங்கள், முயல் குட்டி எல்லாமே போட்டிருக்காரு, புறா எல்லாமே வச்சுருக்கிறாரு.
ஸோ இந்த சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி எல்லாமே செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எந்த இதுவுமே செக் பண்ணாமல் வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.